அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தமிழர்களின் வீரக்கலைகள். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் கிரிக்கெட், டென்னிஸ், ஃபுட்பால், கேரம், செஸ் அப்படின்னு பல வகையான விளையாட்டுகள் விளையாடுறோம். விளையாட்டுகள் நமது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது. பண்டைய தமிழகத்தில் பலவிதமான விளையாட்டுகள் இருந்தன. அவை வெறும் விளையாட்டுகளாக மட்டும் அல்லாமல் நம்முடைய வீரத்தையும் வெளிப்படுத்துவதாக இருந்தது. அப்படி இருந்த விளையாட்டுகளில் சிலவற்றை நாம் இந்த பாடத்தின் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். பாடத்தை நல்லா கவனிங்க. தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தனக்கென தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தான் நம்மளுடைய தமிழ் மரபு. தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் எதன் மூலயமா வெளிப்படுது அப்படின்னா நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுது. தமிழ் இலக்கியங்கள் மூலமாக தான் நாம் நம்மளுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான், தாளாண்மையால் நன்னிலம் ஆக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும், மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும். அதாவது பண்டைய தமிழன் தன்னுடைய வாளாண்மையால், அதாவது போர் செய்யும் திறமையால் தன்னுடைய பகைவனை வெற்றி பெற்றான். தாளாண்மையால், தாளாண்மை அப்படின்னா முயற்சி, தன்னுடைய முயற்சியினால் இந்த நிலத்தை ஒரு நல்ல நிலமாக்கினான். வேளாண்மையால், வேளாண்மை அப்படின்னா உழவு, அதாவது விவசாயம், விவசாயத்தால் தன்னுடைய நிலத்தின் வளத்தை அவன் பெருக்கினான். அது மட்டும் இல்லை, வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளில் அவன் சிறந்து விளங்கினான். அதே மாதிரி தமிழர்களுக்குன்னே இருக்க வீரம் செறிந்த கலைகளை நம்ம அறியும்போது நமக்கு என்னாகும், ஒரு வியப்பு வரும், ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அதே சமயம் நம்முடைய தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வீரம் மிகுந்தவர்களா அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுக்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இந்த மாதிரி நிறைய கலைகள் தமிழர்களுடைய வீரக்கலைகளாக இருக்குது. அதில் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்க சில விளையாட்டுக்களை பற்றி நாம் இந்த பாடத்தின் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஏறு தழுவுதல். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டிவிலேயோ அல்லது நேர்லேயோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விளையாட்டை பார்த்துருப்பீங்க. அந்த விளையாட்டை தான் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுறாங்க. அந்த விளையாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுக்களுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். இவ்விளையாட்டு பழங்காலந்தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது. பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் எனும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது.
ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். அதாவது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற இந்த விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளை ஒன்றாக நடத்தப்படுது. ஏறு அப்படிங்கிற சொல்லின் பொருள் காளை மாட்டை குறிப்பதாகும். ஏறு தழுவுதல் அப்படின்னா அந்த காளை மாட்டை தழுவி அதனுடைய வீரத்தை அடக்கிறது தான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த விளையாட்டு நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டுக்கு உகந்த நிலம் என்ன அப்படின்னா புல்வளம் கொண்ட முல்லை நிலம். நம்ம ஐவகை நிலங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் முல்லை நிலம்தான் இந்த விளையாட்டுக்கு உரிய நிலம். ஏன் அப்படின்னா முல்லை நில மக்களினுடைய தொழில் ஆடு மாடு மேய்த்தல். அதனால் அவங்க ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத ஒரு விளையாட்டாக விளையாண்டாங்க. இப்போ இந்த விளையாட்டை நாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நாட்களில் விளையாடுறோம். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு பல பெயர்களில் இப்போ நம்ம இந்த விளையாட்டை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஊரில் இருக்க இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காளைகளை அடக்கி தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறாங்க. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர். காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதைபட்டு மண்ணிடை வீழ்வான். ஆதலால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். வசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன. அதாவது காளை மாட்டினுடைய கொம்பை பிடிக்கிறது தான் உண்மையான வீரம். அதனுடைய வாழை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கீழான செயல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய கொள்கையாக இருந்தது. ஏன் அப்படின்னா காளை மாட்டினுடைய கொம்பு தான் அதனுடைய பலம். அதனால் அதனுடைய கொம்பை தான் நாம் பிடிக்கணும். அதனுடைய வாழை பிடிச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? பின்னாடி இருக்க காலால் நம்மளை உதச்சி நம்மளை கீழே தள்ளிரும். அதனால் கொம்பை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கோலத்தனமான ஒரு செயல். அந்த காளை மாட்டினுடைய கொம்பை நம்ம நல்லா வசமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே அதனுடைய வேகம் குறைஞ்சி அதனுடைய வீரம் அடங்கிரும், சோர்ந்து மண்ணில் விழுந்துரும். இப்போது இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நிறைய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருது. அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர். தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. போட்டி நடைபெறும் போது வாடி வாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. காளையின் திமில் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார். இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை. அதாவது இந்த போட்டியில் பங்கு பெற காளைகள் கன்று குட்டியாக இருக்கும்போதே பயிற்சி கொடுக்கப்படுது. அந்த காளையினுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்க ஜல்லிக்கட்டு துணியை எடுக்கிறவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். மேலும் இப்போது கலந்து கொள்ளும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உடல் பரிசோதனை செய்கிறாங்க. அந்த போட்டி நடைபெறும்போது வாடி வாசலை மறிச்சிக்கிட்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. அந்த காளையினுடைய திமில் பகுதியை பிடிச்சபடி அவங்க என்ன பண்ணணும்? 15 மீட்டர் தூரம் போகணும். இல்லைன்னா 30 வினாடிகள் அந்த திமிலை விடக்கூடாது. அந்த காளை 3 துள்ளல்கள் விடும் வரை ஓடுறவங்க தான் இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்களாக வர்றாங்க. இந்த போட்டியில் நாம் கலந்துக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் தேவை. அடுத்தது சிலம்பாட்டம்.
தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. தமிழர்களுடைய மற்றொரு வீர விளையாட்டு தான் சிலம்பம். சிலம்பு அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒலித்தல். கம்பு சுழற்றும் போது ஏற்படுற ஓசையை, அதாவது சவுண்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இதுக்கு சிலம்பம் அப்படின்னு பெயரிட்டாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அது என்ன அப்படின்னா கம்பு சுழற்றுதல். தற்காப்புக்காக தோன்றிய இந்த கலையானது இன்னைக்கு வீர விளையாட்டாக மாறியிருக்கு. சிலம்பாட்டம் அப்படின்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். 2 பேர் நீளமான கம்பை வச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா, அதுதான் சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு எனும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. சிலம்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாடுவாங்க. அதில் எதிராளி வீசக்கூடிய கம்பை நம்ம தடுக்கணும். அடுத்து அந்த எதிராளியினுடைய உடம்புல நம்மளுடைய கம்புனால் தொடுதல், இதுதான் அடிப்படை. இதுக்கான கம்பு எப்படி இருக்குன்னா நல்லா வளைஞ்சு கொடுக்கறதா இருக்கும். அது எதிலிருந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா சிறுவாரை கம்பு அப்படிங்கிற மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுது. சிலம்பக்கலையில் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள் பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர். நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த சிலம்பக்கலையில் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள் பட்டா, வளரி இது போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய நாடி நரம்பையும் மனதையும் ஒருங்கிணைக்கிற இந்த விளையாட்டு நம்முடைய வீரத்துக்கும் நம்மளுடைய நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குது. அடுத்தது வில் வித்தை. வித்தை என்பது வியப்படையச் செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். அவற்றுள் வில் வித்தையும் ஒன்று. பண்டை தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில் வித்தை விளங்கியது. தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது. நம்மளை வியப்படைய செய்கிற வகையில் நிகழ்த்தப்படும் செயல்களை நாம் வித்தை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இல்லையா, அதில் ஒன்று தான் வில்வித்தை. நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் விரும்பி கற்றுக்கிட்ட ஒரு விளையாட்டு தான் வில்வித்தை. தொடக்கத்தில் இந்த வில்வித்தையை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் போர்கள் ஏற்படும் போது எதிரிகளை தாக்குறதுக்கும் இந்த வில்வித்தையை பயன்படுத்தினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போது அந்த வில்லாற்றலின் சிறப்பை நாம் பார்க்கலாம். கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். அவர் வேட்டையாட காட்டுக்குச் சென்றபோது பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பெய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும்புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஓர் உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்றுப் பாடல் வழி அறிகிறோம். படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரணர் பாடி மகிழ்ந்தார்.
கடையெழு வள்ளல்களுள் ஒருவனான வல்வில் ஓரி ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு போகிறான். அவன் காட்டுக்கு போனப்போ ஒரு பெரிய யானை ஒன்று எதிர்பட அந்த யானை மீது அம்பு எய்துறான். அந்த அம்பானது அந்த பெரிய யானையினுடைய தலையில் பாயுது. அங்கு குறுக்கிட்ட ஒரு பெரும் புலியை கொல்லுது. அதையும் கடந்து சென்ற ஒரு கலைமான சாச்சு மேலும் வேகம் குறையாமல் போய் ஒரு பன்றியின் மீது பாயுது. அது மட்டும் இல்லாமல் புற்றில இருந்த ஒரு உடும்பின் மீது பாய்ந்து தன்னுடைய சினம், அதாவது கோபம் தீர்த்தது அப்படின்னு வன்பரணர் அப்படிங்கிற புலவர் புறநானூற்று பாடல் மூலம் வல்வில் ஓரியின் வில்லாற்றல் சிறப்பினை கூறுகிறார். இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும். வில்வித்தையை ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு போட்டியாக சேர்த்திருக்கிறது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியது. அடுத்தது மற்போர். படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் எனும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. மற்போரில் சிறந்து விளங்கியமையாலேயே மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் போற்ற பெற்றனர். மற்போர் அப்படிங்கிறது கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் இருவர் போரிடும் விளையாட்டு தான் மற்போர். மல் அப்படிங்கிற சொல்லின் பொருள் வலிமை. ஒருவன் தன்னுடைய உடல் வலிமையால் செய்கிற போர் தான் மற்போர். இந்த மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. இந்த மற்போரில் சிறந்து விளங்கிய அரசர்கள் மாமல்லன் என்று போற்ற பெற்றார்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே டிவியில் மல்யுத்தம் பார்த்துருக்கீங்களா? அந்த மல்யுத்தத்தை தான் பண்டைய கால தமிழர்கள் மற்போர் அப்படிங்கிற பெயரில் விளையாண்டாங்க. மல்யுத்தம் என உலகம் முழுதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டை தமிழரின் போர் முறைகளுள் ஒன்றாக இருந்தது. புறநானூற்று பாடலொன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. இருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய இம்மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது. நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவதும் ஒன்றாக இருந்து வருகின்றது. இன்று உலகம் முழுவதும் மல்யுத்தம் என போற்றப்படும் இந்த வீரக்கலையானது பண்டைய தமிழர்களுடைய போர் முறைகளில் ஒன்றாக இருந்தது. புறநானூற்று பாடலில் இந்த மற்போர் பற்றிய நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, இருவர் கைகோத்து அவங்களுடைய கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவரோடு ஒருவர் போர் செய்ததான் இந்த மற்போர். பகைவரை எதிர்கொள்கிற வகையில் விளங்கிய இந்த மற்போரானது பின்பு வீர விளையாட்டாக மாறுச்சு. நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே மற்போர் கழகங்கள் இருக்குது. ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த மற்போரும் ஒரு விளையாட்டாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. மேலும் பல விளையாட்டுகள் பண்டை காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன. வழுக்குமரம், நீர் விளையாட்டு, கபடி என்கின்ற சடுகுடு போன்ற பல விளையாட்டுகளை நாம் இப்போதும் விளையாடி மகிழ்கிறோம். உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகின்றது. உடலில் உறுதி உடையவரே உலகை ஆளும் உள்ள உறுதியும் உடையவர் ஆவர். ஆகையால் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம். அது மட்டுமின்றி உலக விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம். வழுக்குமரம் ஏறுதல், நீர் விளையாட்டு, கபடி இது போன்ற பல விளையாட்டுகள் பண்டைய காலம் முதல் இன்று வரை விளையாடப்பட்டு வருது. உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் தான் நமக்கு ஏற்படுது.
உடலில் உறுதி உடையவரே இந்த உலகை ஆளும் உள்ள உறுதியும் அதாவது மன உறுதியும் உடையவராக இருப்பாங்க. அதனால் குழந்தை பருவத்தில் இருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை நாம் விளையாடி மகிழணும். அது மட்டும் இல்லாமல் உலக விளையாட்டு போட்டிகள்லையும் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளுடைய வெற்றியை இந்த நாட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வீர விளையாட்டுகளில் நீங்களும் ஒரு விளையாட்டை கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக மட்டும் அல்லாமல் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறதா இருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.